ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் அத்தையை வந்து நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அத்தை. இப்போ எங்கள் அத்தை பேசுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். மருமக சேனலில் 1000 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி எங்கள் சமையலை பார்த்து நீங்கள் ரசித்ததுக்கு. உங்களுக்கு எதுவும் குறைபாடு இருந்ததுன்னா சொல்லுங்கள், அது திருப்திப்படுத்துவேன். எதுவும் உங்களுக்கு ஒரு குழம்பு வேணும் அப்படின்னு எந்த குழம்பு அவசரமாக வைக்கணும், அவசர குழம்பு ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆலோசனை பண்ணுவேன். அது வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி சூப்பர். இப்போ எங்கள் அத்தையை வந்து நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, எங்கள் அத்தையோட அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க. அவங்க வந்து தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரம் செய்வாங்களாம். அதை பற்றி ஒவ்வொன்றா எங்கள் அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகளை தீபாவளி நெருங்குதில்ல அத்தை, வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் தோழிகளுக்கு சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அதான் எங்கள் அத்தை வந்து சரிம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. எங்கள் அத்தைக்கு தெரிஞ்ச இதை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் கலவரம் சொல்லுங்கள். அதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லையா, பழைய காலத்து பலகாரங்க இதெல்லாம். முறுக்குக்கு மாவு பிசைஞ்சா அந்த நாலு உலக்க அரிசினா ஒரு அரை உலக்க உளுந்து, அரை உலக்கு பொரிகல மாவு, கொஞ்சோண்டு சோள மாவு, இத்திரோண்டு டால்டா போட்டு பிசைஞ்சி முறுக்கு புழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் போடணும். போட்டு முறுக்கு புழிஞ்சிட்டு மிச்ச மாவை சீடை ஆக்கிடுவாங்க. ஒரே மாவில் சீடை முறுக்கு ரெடி ஆகிரும். அப்புறம் அதிரசத்துக்கு மாவு உரலில் இடித்து சலித்து வச்சு மண்டவளத்தை போட்டு அதில் ஏலக்காய் போட்டு காய்ச்சி எள்ளை வறுத்து போட்டு பாவை ஊற்றி சட்டியில் ஊற்றி அமுக்கி வச்சுருவாங்க. வச்சுருந்து 3ஆம் நாள் அந்த மாவை எடுத்து அதிரசம் போடுவாங்க. அதில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் அரி உருண்டை. ஒரே மாவில் அதிரசம் அரி உருண்டை. இந்த அடுத்த முறுக்கு மாவில் முறுக்கும் போட்டு சீடையும் போட்டுருவாங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து சுசியம் செய்கிறதா இருந்தால் அதுக்கு லாஸ்ட்டு எல்லா பலகாரம் செஞ்சுட்டு லாஸ்ட்டு தான் செய்வாங்க. கடலை பருப்பை அவிச்சு ஒரு தட்டில் தட்டி வச்சுருவாங்க. தண்ணி நல்லா வடிஞ்சோடனே உரலில் போட்டு நெருப்பு ரேசியாக அரை குறைய ஆட்டி வெள்ளத்தை அந்த உரலே போட்டு தட்டி ஏலக்காய் அதை கூட செஞ்சு தட்டி போட்டு பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கிடுவாங்க. பச்சரிசி மாவு போட்டு அதை நல்லா கலக்கி அதில் இத்தனோண்டு கொஞ்சோண்டு அந்த தொளி வந்து வலுவாக இருக்கணும். துள்ளிக்கான சோடாப்பு, அந்த குங்குமம் உப்புமே நிற்கல அந்த அளவு போடணும். போட்டு விரைகிக்கிட்டு துள்ளிக்கான உப்பு, துள்ளிக்கான சோடாப்பு போட்டு விரைகிக்கிட்டு அதை முக்கி எண்ணெயில் போட்டோம்னா சுசியும் சின்ன பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளை போல் பருப்பு வடை, உளுந்த வடை அதுதான் செய்வாங்க. முந்தி உள்ள பலகாரம் அதுதான். இப்போ டிசைனாக புதுசாக போடுறாங்க. என் மருமக அதை செஞ்சு காமிங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இது செஞ்சு காமிங்கன்னு ஆசை. அதை அங்கே அடுத்த தீபாவளிக்கு நல்லா பாருங்கள். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது சொல்லுதேன், நீங்கள் அதே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. நல்லா பட்டாசு போடுங்க, நல்லா பலகாரம் மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு இட்லியும் கொத்துக்கறியும் போட்டு காமிக்கிறேன். நம்ம தீபாவளி அன்றைக்கி பலகாரமாக செய்வோம். சட்னி சாம்பார்லாம் எடுக்காது. கொத்துக்கறி வச்சு இட்லியை வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும். பெரிய ஆளுகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வச்சு காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனலை பார்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் எங்கள் அத்தைக்கும் உங்கள்கிட்ட பேசினதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.